மிராக்கிள்ஸ், அதிசயம், லக் இது எல்லாமே நம்ம லைஃப்லயும் நடக்கிற வரைக்கும் நமக்கு அது மேலே சுத்தமாக நம்பிக்கை இருந்திருக்காது. ஏன்னா என்னோட லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் June 2 அன்னைக்கு என்கிட்ட நான் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த ஷாப்க்கு ஓனராக இருந்து ஷாப்பை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு யாராச்சும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ June 3 மார்னிங் 10 o'clock நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால கம்ப்ளீட்டாக லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு தான் நம்ம லைஃப்லேயும் மிராக்கிள்ஸ் நடக்கும், நம்மளும் கொஞ்சம் லக்கி பர்சன் அப்படிங்கிற சின்ன ரே ஆஃப் ஹோப் கிடைச்சதுங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தோட லைஃப்லையுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக போயிட்டு இருப்போம். ஸோ எதுக்கும் ஏதோ ஒன்றுக்காக ஆசைப்பட்டிருப்போம். ஸோ ஒரு சிலருக்கு அது டக்குன்னு கிடைச்சிடலாம், நமக்கு ரொம்ப நாள் லேட் ஆகிக்கோடு கிடைக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப அன்லக்கி பர்சன், நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஹோப்பை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம லாஸ் ஆயிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. நம்ம எல்லா டைமும் பாசிட்டிவாக இருக்க முடியாது. இட்ஸ் ஓகே டு பி லோ, பட் நம்ம அதுலேருந்து எப்படி வரோம் அப்படிங்கிறதா மேட்டர். ஸோ எப்பயுமே நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கூடிய ஒரே கோட் என்ன தெரியுமா? அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்.